ஹாய், என்னோட நேம் கவிதா. நான் யோகா ஜாயின் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ப்ராப்ளமோட தான் வந்தேன். எதுவுமே சாப்பிட முடியாது. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி இஷ்யூஸும் நெறைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். அப்ராட்லேருந்து இங்க வந்த உடனே என்னால வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல தனியா. அப்போ வந்து நெறைய ட்ரை பண்ணேன். ஆன்லைன்ல வந்து மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறது எப்படி? அந்த மாதிரி வந்து ரொம்ப மெடிடேஷன் கிளாஸ் அது இதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, "நீங்க யோகா கிளாஸ் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு. சரி லாஸ்ட் ட்ரையா பண்ணுவோம். ஏன்னா டெய்லி மெடிசின்ஸ் எடுக்கணும். அ சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடையாது. ரொம்ப டல் ஆயிட்டேன். எல்லாரும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால வெளியில வரவே மாட்டேன். ரிலேஷன்ஸ் முன்னாடி வந்து சாப்பிட பயப்படுவேன். வெளியில வர்றதுக்கு பயப்படுவேன். ஏன் இவ்ளோ ஒல்லி ஆயிட்ட? ஏன் இவ்ளோ ஒல்லி ஆயிட்ட? ஆல்மோஸ்ட் ஒரு 20 கேஜிஸ் கிட்ட வந்து நான் குறைஞ்சுட்டேன். ரொம்ப லீனா தெரியவும் ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன். ஏற்கனவே ரொம்ப டிப்ரஷன்ல இருந்து இதனால இன்னும் அஃபெக்ட் ஆகி, எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல என்னன்னா, நம்ம வந்து ஓகே இது வந்து லைஃப் போதுன்ற நிலைமை யோசிக்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு. அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷனா தான் நான் யோகா ஜாயின் பண்ணேன். மேம் தான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. "நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். இதுல வந்து ஸ்டிமுலேட் இது இது இந்த மாரி ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்" அப்படின்னு. எனக்கு ஃபுட் நான் சரியா சாப்பிட முடியாதுன்றதுனால வந்து எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம் அப்படிதான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு 2 மந்த்ஸ் வந்து கன்டினியூஸா எவ்வளோ டயர்டா இருந்தாலும் சரி, எவ்வளோ இதுவா இருந்தாலும் சரி, நான் மெடிடேஷன் மட்டுமாச்சும் பண்ணிடணும். அந்த பிரீத்திங் எக்சர்சைஸ், மெடிடேஷன் மட்டும் முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன் எப்பவுமே. அந்த டைம்ல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் வந்து என்னோட ஸ்டொமக் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. எப்படின்னா 24 ஹவர்ஸுமே வந்து எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டொமக்ல. அந்த பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ண பண்ண அந்த கேஸ்லாம் வந்து வயித்துல ஒரே இடத்துல தேங்காம ஃப்ரீயா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதே மாரி கான்ஸ்டிபேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டெஸ்டைன்ல வந்து மூவ்மெண்ட் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு 2, 3 மந்த்ஸ்லயே. அதுக்கப்புறமா வந்து கன்டினியூஸ் இத நம்ம விட்டுறவே கூடாது. ஃபீவர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலுமே சரி, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் வந்து ஆன்லைன்லயாச்சும் அட்டெண்ட் பண்ணிடுவேன். ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். மெயினா வந்து என்னன்னா, என்னோட மேம் தான் எனக்கு வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவங்க தான் வந்து எனக்கு வந்து இன்னொரு லைஃப் வந்து இது பண்ணாங்கன்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் அவ்ளோ அதாவது எப்படின்னா, அவங்களால தான் வந்து நான் அக்செப்ட் யுவர் செல்ஃப் அந்த அந்த ஒரு இது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எனக்கு இருந்த பாஸ்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்ப இருக்கிற அது டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன ஒரு இது. அதே வந்து நான் டிஸார்டரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இப்ப வந்து என்னோட லைஃப் வந்து என்னன்னா, அந்த டிப்ரஷன்லேருந்து வெளில வந்திருக்கேன். நைட்ல வந்து நைட் மேர் சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி இஷ்யூஸ்னால நைட்ல தூங்க முடியாது. நைட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். வேர்த்து கொட்டும் எனக்கு. இந்த ட்ரீம்ஸ்னால. அந்த மாதிரி இருந்து இப்ப வந்து நான் எப்போ தூங்கணும்னு நினைக்கிறேனோ தூங்குவேன். பகல்லையுமே தூங்குவேன். எப்ப நினைக்கிறேனோ அப்ப நான் தூங்க முடியுது. அத கொண்டு வந்தது வந்து கண்டிப்பா யோகா தான். யோகா வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. இதனால என்ன பண்ணேன்னா, என்னோட பசங்களையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நான் கத்துக்கிட்டது என் பசங்களுக்கும் வந்து கண்டிப்பா போகும். அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நான் பார்க்குற எல்லார்ட்டயுமே சொல்லுவேன். யோகா பண்ணுங்க. யாராச்சும் எதனாச்சும் ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா, நான் அவங்களுக்கு சொல்லி செஞ்சு காட்டுவேன். இது பண்ணுங்க. அது சரியாயிடும். நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இங்க இல்லனாலும் வேற எங்கேயாச்சும் உங்க பக்கத்துல வெளியில இருக்கவங்களுக்கும் பக்கத்துல எங்கேயாவது யோகா கிளாஸ் இருந்தா கூட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு 80% நான் கியூர் ஆயிட்டேன். ஏன்னா நான் பிளேட்டை பார்த்து சாப்பாடை பார்த்தாலே நான் வந்து ஓடிடுவேன். அது வந்து சாப்பிட முடியாதுன்றத விட அந்த ஒரு டென்ஷன் நம்ம தெரியாம சாப்பிட்டுட்டோம்னா அது என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த ஸ்டொமக் பெயின் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு ஸ்டாப் ஆனதுமே வந்து அது ஒரு பெரிய ட்ராமால இருந்து வெளில வந்த மாதிரி இருந்தது. அப்பப்போ வரும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் வரும். எப்படி எதனா சாப்பிட்டுட்டா வரும். ஆனாலுமே அது வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அது வந்து நான் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அந்த யோகாவை ஸ்டாப் பண்ணாம வந்து லைஃப் லாங் எடுத்துட்டு போகணும். இதே மாதிரி இருந்தா கூட எனக்கு போதும்னு இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க் யூ. யோகா வந்து எல்லாருமே கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க் யூ.